தென் அமெரிக்காவில் ஒரு மீன் இனம் காணப்படுகிறது. இதற்கு 4 கண்கள் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அது ஒரே வேளையில் நீர் பரப்புக்கு மேலும் கீழும் பார்க்கக்கூடியது. அதன் பெரிய கண்களின் மேல் பகுதியில் காற்று லென்ஸும் கீழ்ப்பகுதியில் நீர் லென்ஸும் அமைந்துள்ளது. எனவே அது நீரின் மேல் நீந்தி செல்லும் போது மேலுள்ள உலகத்தையும் கீழுள்ள உலகத்தையும் ஒரே நேரம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் மேலே வானத்தையும் கீழே நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது உண்மையான நிரந்தரமானது எது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. பூமியை நாம் பார்க்கும்போது நம்மை சுற்றி பாவத்தில் மூழ்கி தத்தளிக்கும் மக்களின் பரிதாப நிலையை காண முடிகிறது. இறைவனை எப்பொழுதும் துதித்து கொண்டும் நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றியும் செலுத்தி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நம்மை சுற்றியுள்ள மக்கள் மீது பாரம் கொண்டு அவர்களுடைய நல்வாழ்வில் அக்கறையுள்ளவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்பவர்கள் மட்டுமே இப்படி 2 உலகங்களையும் கண்டுகொள்ள முடியும். இப்பிரபஞ்சத்து அதிகாரி நம் கண்களை குருடாக்கி வைத்துள்ளான். பிரகாசமான மனக்கண்களை தரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். ஏசாயா 35:5 குருடரின் கண்கள் திறக்கப்படும். ஐசையா 35:5 The eyes of the blind shall be opened. One song. கண்களை ஏறெடுத்தே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுத்தே வெண்கண்டாகிய வித்தகனிடமிருந்து பெண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வெண்கண்டாகிய வித்தகனிடமிருந்து பெண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பெண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மையே நான் பற்றி கொண்டு உம்முடைய வசனத்தின்படி நடக்க, மற்றவர்கள் மீது பாரம் கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.